உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாகனா, இங்க யார் நினைக்காம இருக்கோம்? எனிபடி? கர்த்தரை நினைக்காத ஆள் யாராவது இருக்க முடியுமா? அப்போ எதுக்குங்க உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாகன்னு சொல்லணும்னா, நீ நானும் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அந்த நினைப்பை பத்தி சொல்லல. இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில், அந்நாளிலே கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என்னோட கூட கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற உடன்படிக்கை செய்திருக்கிறார். எனக்கு உடன்படிக்கை செய்த கர்த்தர் தான் அந்த உடன்படிக்கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனையும் கொடுக்கிறவர் என்று நான் நினைக்க வேண்டுமா? உடன்படிக்கை செய்கிறவர் மாத்திரம் கர்த்தர் அல்ல, அந்த உடன்படிக்கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிப்பதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர் என்கிற தேவனை நினைப்பாயாக. அப்பதான் அந்த வார்த்தை வருது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அப்போ உடன்படிக்கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு அவர் என்ன பண்றார்? நெக்ஸ்ட் ஸ்டேஷன், நம்மை பலப்படுத்துகிறார்.